ஹலோ மக்களே, இன்றைக்கி MM கேட்ரிங்ஸோட பிரெட் அல்வா ரெசிபி பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இவங்க பார்த்தீங்கன்னா தேவையான அளவு பிரெட் பேக்கெட்ஸ் எடுத்துகிட்டு அந்த பிரெட்டை வந்து நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் சூடாக இருக்கிற ஆயிலில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கிறாங்க. நல்லா ரெண்டு பக்கமும் திருப்பி நீங்கள் பொரிக்கும் போது அது உங்களுக்கு நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் கிறிஸ்பியாக வரும். இந்த மாதிரி நீங்கள் செய்கிறதுனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் பிரெட் அல்வாவுடைய கலர் டேஸ்ட் எல்லாமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குன்றதுக்காக இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலரில் நல்லா பொரிச்சு எடுத்துக்கிறாங்க. சைட் பை சைட் பார்த்திங்கன்னா இவங்க பாலுமே காய்ச்சி எடுத்துக்கிறாங்க. மீன்வைல் பார்த்திங்கன்னா அவங்க பாலும் நல்லா காஞ்சி ரெடி ஆயிடுச்சு. இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறாங்க. ப்ரெட் எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலரில் உங்களுக்கு இருக்கணும். பால் நல்லா கொதி வந்ததும் அதில் வந்து தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கிறாங்க. நீங்கள் வீட்டில் செய்கிறதா இருந்தால் உங்களுக்கு ஒயிட் சுகர் வேணான்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு பதிலாக நீங்கள் நாட்டு சர்க்கரையோ இல்லை ஜாகரியோ கூட போட்டுக்கலாம். இவங்க பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கம் அந்த ப்ரெட்டெல்லாம் பொரிச்சு எடுத்த அதே எண்ணெயில் பாதாமும் முந்திரியும் போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் கிறிஸ்பியாக பொரிச்சு எடுத்துக்கிறாங்க. கொஞ்சமாக முந்திரியை பார்த்திங்கன்னா அவங்க அந்த கொதிக்கிற பால்லே போட்டாங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அது கூடவே ஸ்வீட்லெஸ் கோவா சேர்த்துக்கிறாங்க. கோவா சேர்த்ததும் அதெல்லாம் நல்லா கரைஞ்சி வர வரைக்கும் அவங்க வந்து நல்லா அதை வந்து கலந்து எடுத்துக்கிறாங்க. அந்த மாதிரி உடச்சி விட்டு நல்லா கலந்து எடுத்துக்கிறாங்க. இப்போ முந்திரியும் பாதாமும் பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக வறுத்து எடுத்துட்டாங்க, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அண்ட் அது கூடவே பார்த்திங்கன்னா தேவையான அளவு ஃப்ளேவருக்காக ஏலக்காவும் சேர்த்துக்கிறாங்க. ஏலக்காய் வந்து இவங்க கையாலேயே சும்மா நசுக்கி அப்படியே சேர்த்துக்கிறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் சேர்த்துட்டு கோவா கரையிற வரைக்கும் இவங்க நல்லா கலந்து விட்டுக்கிறாங்க. நீங்கள் கேப் கொடுக்காமல் நல்லா கலரும் போது அந்த கோவாலாம் நல்லா மெல்ட் ஆகி அந்த பாலோட ஒன்றோட ஒன்று நல்லா ஜெல்லாயிருச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், கோவா எங்கேயுமே கட்டியாக தெரியாமல் நல்லா பால் மாதிரி அந்த ஒரு இது கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. பால் கோவா சர்க்கரை எல்லாம் நல்லா டிசால்வ் ஆன பிறகு நீங்கள் பொரிச்சு வச்சுருக்க அந்த பிரெட்ஸ் எல்லாம் சேர்த்துக்கிறாங்க. பிரெட் சேர்த்துட்டு பிரெட் நல்லா பாலை சோக் ஆகிற வரைக்கும் நல்லா இந்த மாதிரி கரண்டி வச்சு உள்ளே மசிச்சு விட்டு, ரொம்ப மசிச்சிடக்கூடாது, ஒன்றும் பாதியமாக அதை மசிச்சு விடுறாங்க. தென் இது கூடவே கொஞ்சம் தேவையான அளவு பார்த்திங்கன்னா பைனாப்பிள் எசன்ஸ் சேர்த்துக்கிட்டாங்க. நீங்கள் வெனிலா எசன்ஸ் கூட சேர்த்துக்கலாம். அண்ட் தேவையான அளவு கீ சேர்த்துக்கிறாங்க. இவங்க வந்து ஆவன் பிராண்டோட கீ தான் யூஸ் பண்ணாங்க. ஒரு ஹாஃப் கீ பாக்ஸ்லேருந்து ஹாஃப் போட்டுக்கிட்டாங்க. அண்ட் பார்த்திங்கன்னா 3 டின் ஆஃப் மில்க் மேட் கண்டென்ஸ் மில்க் வந்து 3 டின் இவங்க சேர்த்தாங்க. எனக்கு தெரிஞ்சு இதோட ரிச்னஸ் வந்து இந்த கண்டென்ஸ் மில்கில் அவங்க சேர்த்த கீயில் அண்ட் அந்த நட்ஸில் தான் இருக்குது. அவ்வளோ டேஸ்ட்டாக க்ரீமியாக இருந்துச்சு. இப்போ பொரிச்சு வச்ச நட்ஸ் எல்லாம் அதோடு சேர்த்துக்கிறாங்க, பாதாம் அண்ட் கேஷ்யூ. அண்டு பார்த்திங்கன்னா இதோட வந்து அவங்க பொரிக்காமல் சாரா பருப்பு சேர்த்தாங்க. சாரா பருப்பு சேர்த்துட்டு இதுதான் சாரா பருப்பு. இப்போ இந்த பிரெட் அல்வாவை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ க்ரீமியாக அந்த ஒரு ரிச்னஸோடு அது இருக்குன்றதை பார்க்கும் போதே ஃபீல் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். இதோடு பார்த்திங்கன்னா பிஸ்தா சேர்த்துக்கிட்டாங்க. பிஸ்தாவும் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரிச்னஸ் கொடுக்குற ஒரு நட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது கூடவே வந்து மெலன் சீட்ஸும் சேர்த்துக்கிட்டாங்க. இதுதான் மெலன் சீட்ஸ். இது எல்லாமே சேர்த்த ஒன்று பார்க்கவே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. பாதாம் இது சும்மா ஆக்ஷனா இல்ல நிஜமாவே பாதாம் பருப்பு பொரிச்சது டேஸ்ட் பண்ணி பார்க்க போறோம். நல்லா மொறுமொறுன்னு வந்திருக்கு. வெரி குட். அண்ணாவுடைய ஹவுஸ் வார்மிங் போகும்போது தான் நான் இந்த ரெசிபிஸ் எல்லாம் உங்களுக்கு வீடியோவாக கேப்சர் பண்ணேன். இந்த பிரெட் அல்வா பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் அவ்வளோ க்ரீமியாக அவ்வளோ டேஸ்டியாக இருந்துச்சு. கண்டிப்பாக இவங்க சர்வீஸை நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கணும். இவங்க டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you in the next video. Bye.